எல்லாருக்கும் வணக்கங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு ஒரு பாட்டு வருது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தானுங்க. இன்றைக்கி முதலீட்டு உலகத்தில் சார்லியும் பஃபட்டும் சேர்ந்தா ஒரு பெரிய மாசு தாங்க. ஏன்னா அவங்க இல்லாமல் இன்றைக்கி நம்ம முதலீட்டை பற்றி நம்ம பேச முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு முடிசூடா மன்னர்கள்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தனால தானுங்க இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் முதலீட்டுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களில் வெறும் முதலீடு மட்டுமே பண்ணி மிகப்பெரிய பணக்காரனாக முடியும் அப்படின்னு நிரூபித்தவங்க. ஒருவேளை அந்த அன்னைக்கும் சார்லியும் மங்கரும் பார்க்காம போயிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு, ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள், ஒரு சாதாரண ஏழை மக்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின நிறுவனம் தான் பெர்க்ஷைர் ஹாத்வே. ஆனால் சார்லி இல்லாமல் இது நடந்திருக்காது, அதே மாதிரி பஃபட் இல்லாமல் நடந்திருக்காது. இவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டுனால தான் இவ்வளோ பெரிய நிறுவனம் உருவாகிருக்குது. எப்படி பஃபட் சார்லியும் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவுங்க. ஒமேகாவில் 1959ஆம் ஆண்டு ஒரு பஃபட்டோடைய நண்பர் லீ அப்படிங்கிறவர் பஃபட்டை கூட்டிகிட்டு மதிய உணவுக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடம். அதாவது எல்லா விஷயங்களும், ஒரு திருமணம் நடக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய உயர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போகக்கூடிய இடம். அதே சமயம் முக்கியமாக மிகப்பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடியவங்க போகக்கூடிய இடம். அங்கே ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போய் தொழில் சம்மந்தப்பட்ட இடங்கள பேசிகிட்டே இருக்கலாம். ரொம்ப அமைதியான இடம். அந்த இடத்துக்கு பஃபட்டை லீன்னு ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போகிறாரு மதியானம். அவர் கூட இன்னும் 2 நண்பர்கள் வர்றாங்க. அந்த நண்பர் ஒருத்தர் தான் சார்லி மங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரிங்களா? அந்த அன்னைக்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. சாயங்காலம் ஆகும்போது எல்லாருமே அவங்க வேலையை முடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஆனால் சார்லியும் பஃபட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச நண்பர்கள் எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்ன பின்ன 2 பேருமே பார்க்காதவங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட இடம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2 பேர்த்தோட சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருந்ததை அந்த இடத்துல 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய அதாவது என்ன மனசில் தோணும் அதை பற்றி பேசியிருக்காங்க. கருத்துக்கள் ஒத்து போயிருக்குது. அதனால தாங்க யாருன்னே தெரியாமல் 2 பேர் பேசின இடம் அந்த இடம் தான் ஒமேகா. அங்கே தான் அவங்க 2 பேரும் 1959ஆவது வருடம் மீட் பண்ணுறாங்க. பஃபட் வாழ்ந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அப்பா ஒரு அரசியல்வாதி. சின்ன வயசுல இருந்தே முதலீட்டை பற்றி ஆர்வம் கற்றுக்கிட்டவர். சின்ன வயசுலேயே அவருடைய குருநாதர் கிரஹாம்கிட்ட கற்றுக்கிட்டவர். ஆனால் சார்லியோட வாழ்க்கை அப்படி கிடையாதுங்க. அவர் சிறு வயதிலே வறுமையில் கஷ்டப்பட்டவர். சரிங்களா? அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவங்க தாத்தா ஒரு வக்கீல். இருந்தாலும் இவர் அந்தளவுக்கு பணம் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஆனால் அப்படியே லைஃப் ரன் பண்ணுற அளவுக்கு பணம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர் பணக்காரர் ஆகும்னு ஆசை சார்லி மங்கருக்கு. ஆனால் இவருக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் இல்லை, முதலீட்டுக்கு சம்மந்தம் இல்லை சார்லி மங்கருக்கு. ஆனால் பஃபட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும். ஆனால் இவங்க 2 பேருமே வெவ்வேறு துருவத்திலேருந்து, வெவ்வேறு டைரெக்ஷன்லேருந்து வந்தவங்க ஒரே இடத்துல மீட் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க 2 பேர்த்தோட கருத்துக்களும் ஒத்து போச்சு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் பேசுகிறாங்க. அந்த காலகட்டங்களில் ஒரு ஃபோன் காலுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். 2 மணி நேரம் பேசுவாங்க. டெய்லி 2 மணி நேரம் பேசுனா இவங்க 2 பேருமே கஞ்ச பிஸ்னாரிக்கு 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த செலவையெல்லாம் போட்டு 2 மணி நேரம் பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களோட கருத்துரையாடல் எந்தளவுக்கு வேல்யூலாக இருந்திருக்கும், இவர்களுடைய நட்பு எந்தளவுக்கு ஆழமாக இருந்திருக்கும் அப்படின்னு இந்த ஃபோன் உரையாடல் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒமேகாவில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சார்லி கேட்டார்களாமா பஃபட்டை, நான் இதே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறியோ அதை நான் என் ஊர்லேயே பண்ண முடியுமா, பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான்னு கேட்குறாருங்க. பஃபட்டுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கலந்த பார்வை. கண்டிப்பாக பண்ண முடியும். பஃபட் என்ன பண்ணான்னு கேட்குறீங்களா? அவர் சம்பாரிச்சு அத்தனை வித்தையுமே சார்லிகிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காருங்க. சார்லிக்கு அது எல்லாமே பிடிச்சி போச்சு. ஓ, இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்படி தானா அப்படின்னு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. அதனால் 2 பேருமே சேர்ந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து உருவானதுங்க பெர்க்ஷைர் ஹாத்வே. மீதி நான் அடுத்த சாப்டரில் பார்க்கலாங்க.